ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் கில் டு லவ்வோட எபிசோட் 3 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கதை புரியும். இப்போ வாங்க அந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங்கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா வந்து, எனக்கு அந்த பொலிட்டிக்கல் கோர்ட்குள்ளே போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் என்னை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஜியாங் வந்து, நீ எதுக்கு வருத்தப்படுற, அப்படி இருந்தால் நான் வந்து உனக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வந்து இன்னும் ஷோல்டர் சரியாகலை, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து கிளம்பிடுவார். கிளம்பி ஒரு இடத்துல போய் வந்து உட்காந்து எழுதிட்டுருப்பாரு. என்ன எழுதுறாருன்னா வந்து, க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெட்டர்ஸில் எழுதி காமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் நிறைய எழுதுவார். ஆனால் எந்த லெட்டரும் சரியானது மாதிரி இல்லை. ஆக்சுவலாக க்ரௌன் பிரின்ஸும் சிக்ஸ்த்து பிரின்ஸும் பிரதர்ஸ் தான். ஆனால் அவங்களுக்குள்ளே பேசுகிறதுக்கே எப்படி எழுதுறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸும் எல்லாத்தையும் கசக்கி யோசித்து பார்த்துட்டாரு. ஒன்றும் வேலைக்காகலை. அதனால வந்து அவர் ஹாயங்கிட்ட வந்து ஒரு சோல்ஜரை வந்து க்ரௌன் பிரின்ஸுக்கு அனுப்பு, க்ரௌன் பிரின்ஸை வந்து இந்த பிளேஸ்க்கு வர சொல்லி அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயங்கிட்ட வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் சொல்லுவார். நம்ம ஹாயங்கும் வந்து க்ரௌன் பிரின்ஸ்கிட்ட அந்த வேலையை வந்து சொல்லிடுவார். இன்னொரு பக்கம் வந்து அங்கே அந்த ஊர் ஃபுல்லாக வந்து ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலில் தான் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து க்ரௌன் பிரின்ஸை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பார்ல, அந்த இடத்துக்கு வந்து அவருக்கு வேண்டியதான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஜியாங்கும் பின்னாடியே போயிட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து க்ரௌன் பிரின்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு 2-3 மணி நேரம் கழித்து வந்து அங்கே ஒரு சோல்ஜர் வந்து, நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க, அதுவும் நல்லா குடிச்சிட்டிங்க, நீங்கள் கிளம்புங்க சிக்ஸ்த்து பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜருக்கு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் கேட்கல. அப்போ தான் வந்து பாஸ்ட் காமிக்கிறாங்க. நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜித்தர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அதை வாசிச்சிட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து அவர் வந்து படிச்சிட்ருப்பாரு. அந்த ஜித்தரோட சவுண்டை கேட்டோடனே நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்கு வந்து நிம்மதி அதிகமாகி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கு இருப்பார்ல, அவர் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸை பார்த்துட்டு எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, இதோட நம்ம படிக்கிறதை நிறுத்திக்கலாம், நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே பிரைம் மினிஸ்டர் குவும், நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் கு வந்து சொல்லுவார். உடனே நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து எங்கே போகிறாருன்னா, அவருக்கு என்ன வேலைன்னா வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜித்தர் வாசிச்சுட்டு இருப்பார்ல, அவர் வந்து பார்க்குறதுக்காக தான் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் போயிடுவார். அப்படி ஜித்தர் வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு வந்து கையில் அடிபட்டதுனால அதை வந்து பார்க்குறதுக்காக நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வேகமாக ஓடி வருவார். இப்படி பாசமாக இருந்தவங்க தான் வந்து ஃப்யூச்சரில், அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னு தெரியல. அப்போ தான் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட பர்த்டே அன்றைக்கி, அதனால் வந்து அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அவரும் ஜித்தர் தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் யோசித்து பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்ன கிஃப்ட் வாங்கியிருப்பாருன்னா, ஜித்தர் புதுசாக தான் வாங்கியிருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வந்து, ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜித்தர் வேணாம், எனக்கு வந்து பழைய ஜித்தரே போதும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணுறான்னா, அவர் வாங்கி கொடுத்த ஜித்தரோட ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ்கிட்ட கொடுத்துட்டு, இப்போ தானே உன்னோட பழைய ஜித்தரில் வந்து பிஞ்சிச்சு, இந்த ஸ்ட்ரிங்கை நீ வச்சுக்கோ, நீ ஜித்தர் வாங்கலைனாலும் அந்த ஸ்ட்ரிங்கை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து, நான் தான் எதுக்குமே லாக்கி இல்லையே, அப்படி தானே எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு பாட்டு இந்த மாதிரி விஷயத்தில் மியூசிஷியன் ஆகிறது இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து க்ரௌன் பிரின்ஸ்கிட்ட சொல்லியிருக்கான். க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சண்டை போடுறேன் தான், இப்படி சண்டை போடும்போது எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் வரும், ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும், நீ இப்படி வாசிச்சேன்னா அதனால் நான் கூல் ஆயிடுவேன்ல, அதனால நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிட்டுருப்பாரு சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட. இதெல்லாம் வந்து பாஸ்ட்டில் நடந்தது. பாஸ்ட்டில் இவங்க 2 பேருமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தான் நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் யோசித்து பார்த்துட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சித்தரையும் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த சித்தர் மேலே வந்து டச் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எப்பயும் போல் கோர்ட்டில் வந்து மீட்டிங் மாதிரி நடக்குது. நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸும் இருக்கார், க்ரௌன் பிரின்ஸும் இருக்கார், அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க டாப் ஜென்ரலும் இருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்க ஒருத்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் பர்த்டேக்கு வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸும் சும்மா இல்லை, நம்ம க்ரௌன் பிரின்ஸும் வந்து ஜித்தர் வாங்கி கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட தலைவர், அதாவது இவங்க 2 பேரோட அப்பாவும் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு.
நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து உடனே ஷாக் ஆகுறான். ஏன் நம்ம அப்பா வந்து அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி குடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. அந்த ட்ரெஸ்ஸோட பேர் வந்து மவுண்டைன் ரிவர் ப்ரோகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. அதனால நம்ம க்ரவுன் பிரின்ஸ் என்ன கேட்குறான்னா, அப்ப நீ வந்து நான் இப்போ ஒரு வார்ல போய் ஜெயிச்சுட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் ஆனேன்ல சக்ஸஸ்ஃபுல்லா, அதுக்கு வந்து கங்கிராச்சுலேட் பண்ற விதமா நீ எனக்கு அந்த ட்ரெஸ்ஸ குடுக்குறியான்னு சொல்லிட்டு நம்ம 6த் பிரின்ஸ்ட்ட கேட்குறாரு. அதுக்கு 6த் பிரின்ஸ் வந்து நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்ட ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். உடனே சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரவுன் பிரின்ஸும் வந்து 6த் பிரின்ஸ் எங்க கூப்பிடுறாரோ அங்க வந்து கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போய் அங்க பார்த்தா என்ன நடக்கும்னா வந்து, நம்ம 6த் பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம ஜித்தர் இருக்கும்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம க்ரவுன் பிரின்ஸ்க்காக ஒரு சாங்க வந்து வாசிப்பாரு. வாசிச்ச உடனே நம்ம க்ரவுன் பிரின்ஸ் என்ன சொல்லிருவாருன்னா, அத ரசிக்காம என்ன சொல்லிருவாருன்னா வந்து, இதுதான் நீ என்ன கங்கிராச்சுலேட் பண்ற விதமா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கமா வந்து கேட்டுருவாரு. உடனே நம்ம இவரு 6த் பிரின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துரும். கோவம் வந்ததுனால என்ன பண்ணிருவாருன்னா வந்து, அந்த ஜித்தர்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங்க வந்து டக்குன்னு பிச்சு விடுவாரு. அதாவது அவரு குடுத்த ஜித்தரோட ஸ்ட்ரிங்க தான் வந்து பிச்சிருவாரு. இன்னொரு பக்கம் வந்து இது எல்லாத்தையும் வந்து இது வந்து பாஸ்ட்ல நடந்ததா, இப்போ வந்து ப்ரெசென்ட்ல அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து பின்னாடி வந்து நம்ம ஜியாங் தான் வந்திருப்பான். ஆக்சுவலா ஜியாங் வந்துட்டு இருக்கும்போது, அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் என்ன நெனச்சுருவாங்க, இவர் தான் க்ரவுன் பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் 6த் பிரின்ஸ் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இவ்ளோ லேட்டு? மேல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடும்போது தான் வந்து நம்ம ஜியாங் வந்து நம்ம 6த் பிரின்ஸோட ரூமுக்கு வந்து வருவான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம 6த் பிரின்ஸ் வந்து திரும்பி நிக்கிறதுனால, அவரு ஜியாங்ன்னு அவருக்கு தெரியல. நம்ம க்ரவுன் பிரின்ஸ் தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, இவரும் பேசிட்டு இருக்காரு. "நீ வந்துட்டியா? நீ வரமாட்டேன்னு நெனச்சேன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் திருப்பி அந்த கதைய வந்து சொல்லுவாரு. என்னென்ன நடக்கும்னா, அந்த ஜித்தர் வாசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம அவர் பாடுன பாட்ட வந்து அவமானப்படுத்துனனால, "ஏன் இப்படி நம்ம 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிட்டு இருப்பாரு. அவரு பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. பின்னாடி க்ரவுன் பிரின்ஸ் தான் நிக்கிறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா வந்து ஜியாங் தான் நிப்பான். உடனே வந்து, "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியான்னு?" சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம ஜியாங் என்ன சொல்றான்னா, "இப்ப தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து உங்கள யாரோ கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்ப நான் உங்கள தனியா விட்டேன்னா திருப்பி எந்த ஆபத்தும் வராதுன்னு என்ன நிச்சயம்?" அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னான். உடனே 6த் பிரின்ஸ் வந்து, "சரி வந்ததும் வந்துட்டேன். என் கூட சேர்ந்து உட்காந்து குடி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவரோட வாழ்க்கைய அதாவது அவர் தம்பிய பத்தி புலம்பிக்கிட்டே இருக்காரு. புலம்புனது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் செம்மையா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எந்திரிச்சு நிக்க கூட அவருக்கு தெம்பு இல்ல. எந்திரிச்சு நிக்கும்போது கூட ஆடிக்கிட்டே தான் இருக்காரு நம்ம 6த் பிரின்ஸு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்றாருன்னா வந்து, போய் அந்த சித்தர எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி, என்னோட தம்பி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து கரெக்ட்டா க்ரவுன் பிரின்ஸும் வந்து அந்த இடத்துக்கு வரான். க்ரவுன் பிரின்ஸ் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம 6த் பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங்ட்ட வந்து அவரோட தம்பிய வந்து புகழ்ந்து தான் பேசிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுவான்னா, நம்ம நம்ம 6த் பிரின்ஸ் என்ன சொல்லுவாருன்னா வந்து, "நான் க்ரவுன் பிரின்ஸுக்காக இந்த ஒரு நைட் மட்டும் வெயிட் பண்ணல. வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு நம்ம ஜியாங்ட்ட. அது எல்லாத்தையும் வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து பின்னாடி நின்னு ஒட்டு கேட்டுட்டுருப்பாரு. அப்பதான் வந்து நம்ம 6த் பிரின்ஸும் அந்த ஜித்தர எடுத்து பார்த்துட்டுருப்பாரு. அப்புறம் திருப்பியும் வந்து பாஸ்ட்ல போய் அந்த கதைய கன்டின்யூ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து அவமானப்படுத்திருவாங்கல்ல, அந்த பாட்டு நல்லா இல்ல அந்த மாரி. இதெல்லாம் கங்கிராச்சுலேஷன்னு சொன்னோனே, அவரு குடுத்த அந்த ஸ்ட்ரிங்க புது ஜித்தர்லேருந்து எடுத்து மாட்டுன ஸ்ட்ரிங்க அவர் அப்படியே பிச்சு, அத மடிச்சு ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டுட்டு, இதுதான் வந்து நான் உங்களுக்கு கிஃப்ட்டா குடுக்கலான்னு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம க்ரவுன் பிரின்ஸுக்கு வந்து 6த் பிரின்ஸ குடுப்பாரு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம க்ரவுன் பிரின்ஸுக்கு வந்து கோவம் வருது. ஏன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸு தான் அவருக்கு வேணும். ஆனா வந்து அந்த ட்ரெஸ்ஸ வந்து அவன் குடுக்கல. அதனால வந்து அவருக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம க்ரவுன் பிரின்ஸும் வந்து டைரக்ட்டா வந்து திட்டாம என்ன பண்ணிட்டாருன்னா வந்து, அத வாங்கிட்டாரு. வாங்கிட்டு நம்ம 6த் பிரின்ஸ் போனதுக்கப்புறம் அந்த பாக்ஸ வந்து தண்ணீல தூக்கி போட்டுறாரு. தண்ணீல தூக்கி போட்ட சவுண்ட் வந்து நம்ம 6த் பிரின்ஸுக்கு கேட்டுடுச்சு. அப்பைலேருந்து தான் வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சுச்சு. அந்த பிரச்சனை தான் வந்து இப்போ ப்ரெசென்ட் வரையுமே வந்து கன்டின்யூ ஆயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து சாதாரண பிரச்சனை தான். ஆனா வந்து பேசி தீர்க்கல இவங்க. நம்ம க்ரவுன் பிரின்ஸுக்கு வந்து பொறாம அதிகமாயிடுச்சு அந்த அந்த இடத்துலருந்து. அதனால தான் வந்து பிரச்சனை இன்னும் நீண்டுக்கிட்டே போகுது. நம்ம 6த் பிரின்ஸ் மேல தப்பு இல்ல. அவர் வந்து எப்பயுமே மியூசிஷியன் இந்த மாரியே இருந்ததுனால, ஒரு புது சாங் குடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புது சாங் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா வந்து அவருக்கு புரியல. உடனே வந்து 6த் பிரின்ஸ் வந்து திருப்பியும் ப்ரெசென்ட்ல வந்து இது எல்லாத்தையும் யார்கிட்ட புலம்பிட்டு இருக்கான்னா, சியாங்ட்ட வந்து புலம்பிட்டு இருக்கான். புலம்பிட்டு இருக்கும்போது தான் சொல்றான், "அ என்னோட அண்ணன் தான் வந்து நான் அதாவது க்ரவுன் பிரின்ஸ் தான் வந்து நான் பாடுன பாட்டு புரியல. ஆனா நீ வந்து உன்னோட தம்பிய மிஸ் பண்ற தானே! அப்பன்னா வந்து இந்த பாட்ட வந்து நீ அவனுக்கு சொல்லிக் குடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6த் பிரின்ஸ் வந்து சியாங்ட்ட வந்து கேட்டுட்டுருப்பான். சியாங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து, "நான் ரொம்ப அன்லக்கி.
என்னோட அண்ணனே என்ட்ட பேச மாட்டேங்கிறான். அதாவது க்ரவுன் பிரின்ஸே என்ட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 6த் பிரின்ஸ் வந்து புலம்பிக்கிட்டே குடிச்சிட்ருக்கான். அதுக்கு தான் வந்து ஜியாங் என்ன சொல்றான்னா, "நீ அன்லக்கிலாம் இல்ல. நீ ரொம்ப லக்கி தான்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம 6த் பிரின்ஸும் வந்து, "ஆமா, நான் ஒரு விதத்தில லக்கி தான்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன ஆயிடுதுன்னா, அவர் ஓவரா குடிச்சதுனால வந்து நம்ம ஜியாங் மேலயே விழுந்துருவாரு. உடனே ஜியாங் வந்து 6த் பிரின்ஸ வந்து ஒரு இடத்துல உட்கார வைப்பாரு. உட்கார வச்சுட்டு, "நான் ஏன் லக்கின்னு சொல்றேன் தெரியுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு ஜியாங் வந்து அவரு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, "ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு தான் வந்து உங்க தம்பிய கூடவே பார்த்துக்க முடியும். என்னாலலாம் பார்த்துக்க முடியாது. அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் புலம்பிட்டுருப்பான். அதுக்கு 6த் பிரின்ஸு, "நான் க்ரவுன் பிரின்ஸ பத்தி சொல்லவே இல்ல. நான் வந்து உன்ன பத்தி தான் சொல்றேன். நீ தான் என்னோட உயிர வந்து 2 தடவ காப்பாத்தியிருக்க. அதுவும் இல்லாம என்னோட பழைய ஃப்ரெண்ட் வேற. திருப்பி நான் மீட் பண்றதுக்கு நான் ரொம்ப லக்கி தானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6த் பிரின்ஸ் வந்து இது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டுருப்பான். இதையும் வந்து ஜியாங் வந்து கேட்டுட்டே இருப்பான். கேட்டுட்டு ஒரு கட்டத்தில வந்து, "சரி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு 6த் பிரின்ஸ் வந்து கிளம்பிட்டுருப்பாரு. அப்ப தான் வந்து, "எனக்கு வந்து பியூர் ஹார்ட் இல்ல. என்னோட கை இப்ப சுத்தமாவே இல்ல. சுத்தமா இருக்கவங்க தான் ஜித்தரெல்லாம் வாசிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது, நம்ம ஜியாங் என்ன பண்ணுவான்னா வந்து 6த் பிரின்ஸோட கைய வந்து தண்ணீல விட்டு அவனே வந்து வாஷ் பண்ணி விடுவான். "உங்களோட கை கிளீனா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து வாஷ் பண்ணி விடுவான். இந்த பக்கம் வந்து நம்ம 6த் பிரின்ஸு, ஜியாங்க 2 பேருமே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. ஆனா பார்க்கவே ரொமான்டிக்கா தான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 6த் பிரின்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஜியாங்கோட கைய வந்து கிளீன் பண்ணலான்னு அவரும் வந்து ஜியாங்கோட கையையும் வந்து தண்ணீல போட்டு கிளீன் பண்ணிட்டுருப்பாரு. கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இவனுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாங்க. அப்பதான் வந்து நம்ம 6த் பிரின்ஸால வந்து நிக்க முடியாம கீழ விழுந்துர்றாரு. கீழ விழுந்தவர் வந்து டைரக்ட்டா வந்து நம்ம ஜியாங்கோட செஸ்ட்லயே வந்து படுக்க ஆரம்பிச்சுடுறாரு. படுத்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்து, "நீ ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒயிட்டும் ப்ளூவும் சேர்ந்த ட்ரெஸ் போட்டிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ வந்து டச் பண்ணி பார்த்துட்டு, "இந்த ட்ரெஸ் உனக்கு சுத்தமா செட்டே ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டாவே வந்து நம்ம 6த் பிரின்ஸ் வந்து ஜியாங்ட்ட சொல்லிடுறான். ஜியாங்கும் வந்து அதுக்கப்புறம் 6த் பிரின்ஸ் அப்படியே வந்து மயங்கி விழுந்துட்டாரு. ஏன்னா ரொம்ப குடிச்சதுனால. இப்போ வந்து ஜியாங் என்ன பண்றான்னா வந்து, ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து அவர் மேல போத்திட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு 6த் பிரின்ஸ வந்து அவரோட முதுகுல கூட்டிட்டு, அவரோட மேனருக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்கான் ஜியாங்க. அப்பதான் வந்து 6த் பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா வந்து, "எனக்கு அம்பு விடுறதுக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு அது வராது. எனக்கு இந்த மியூசிஷியன் இந்த மாரி பண்றதுக்கு தான் ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 6த் பிரின்ஸ் வந்து பேசிட்டே வருவாரு. பேசிட்டு அப்படியே தூங்கிருவாரு. அதனால ஜியாங் வந்து நம்ம 6த் பிரின்ஸ வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து அவரோட பெட்ல படுக்க வச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு அவரோட ஃபேஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா வந்து, போர்வையெல்லாம் வந்து அவர் மேல போத்திட்டு என்ன சொல்லுவான்னா, "நான் டைம் வரும்போது எல்லா உண்மையும் நான் உங்கள்ட்ட சொல்லுவேன். கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோனே நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிருவான். இந்த பக்கம் க்ரவுன் பிரின்ஸ் வந்து நம்ம 6த் பிரின்ஸ் பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தார்ல, நம்ம 6த் பிரின்ஸ் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது, இது எல்லாத்தையும் வந்து ஒட்டு கேட்டதுனால, இப்ப என்ன பண்றான்னா வந்து, அந்த ஸ்ட்ரிங்க ஒரு தடவ ஆத்துக்குள்ள தூக்கி போட்டதுனால, அந்த ஆத்துக்குள்ள போய் என்ன பண்ணிட்டுருக்கான்னா, அந்த ஸ்ட்ரிங்க வந்து தேடி பார்த்துட்டுருக்கான். ஆனா அது கிடைக்கிற மாரி இல்ல. மழை வேற பெய்யுது. இங்க இருக்க சோல்ஜர்ஸும் அவனுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கேட்கறதே இல்ல. ஃபுல்லா வந்து அந்த ஆத்துல ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். தேடி ஒரு வழியா வந்து அந்த பாட்ஸ வந்து கண்டுபிடிச்சிருவான். பாட்ஸ கண்டுபிடிச்சுட்டு இத ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஒரு வாள எடுத்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து அந்த பாட்ஸ் மேலயே போடுவான். போட்டா அந்த ஸ்ட்ரிங் எதுவுமே இல்ல. உடனே க்ரவுன் பிரின்ஸ் கத்த ஆரம்பிப்பான். "இதுக்குள்ள தானே ஸ்ட்ரிங் இருக்கணும். அது எங்க போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவான். கத்த ஆரம்பிச்சுட்டு, "இது வந்து ஃபேட்டு. நம்ம 2 பேரும் பிரியறது வந்து ஒரு ஃபேட்" அப்படின்னு சொல்லிட்டு, "இது விதி தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து கத்த ஆரம்பிச்சுருவான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஹாயும் பார்த்துட்டு, நம்ம க்ரவுன் பிரின்ஸ் அவ்வளோ கெட்டவர்லாம் இல்ல. நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜியாங் வந்து தனியா யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு தடவ சொல்லியிருப்பாங்கல்ல, 6த் பிரின்ஸ கொல்லணும்னாலும் கொல்லணும் பழி வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜியாங்க்கு வந்து ஒரு ஆர்டர வந்து அவரோட ஜெனரல் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம 6த் பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங்க கூப்பிட்டு, "என்ன யோசிச்சுட்டு இருக்க அவ்வளோ ஆழமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஜியாங் என்ன சொல்லுவான்னா, "என்னோட தம்பிய பத்தி தான். அவன் எங்க இருக்கான்னே தெர்ல. நீங்க வந்து ஈஸ்ட் ஹோய்க்கு அதாவது இவங்க இருக்கிறது வந்து ஹோயி அப்படின்னு ஒரு கிங்டம். அந்த கிங்டம்ல வந்து ஈஸ்ட்ல தான் வந்து நம்ம 6த் பிரின்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு. சவுத்துல வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் இருக்காரு. அதனால க்ரவுன் பிரின்ஸ் இருக்க இடத்துல வந்து என்னோட தம்பிய தேடுறது கஷ்டம் இல்ல. உங்களால தேடி தர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு வந்து நம்ம 6த் பிரின்ஸ் வந்து கண்டிப்பா என்னால முடியும். அப்படின்னு சொல்லிட்டு என்னால எவ்வளோ என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நான் உன்னோட தம்பிய வந்து கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கிட்ட சொல்லுவான். கவலைப்படாத அப்படின்னு சொல்லிருவாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம
இதை சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போய் நம்ம ஷென்சாங் இருப்பார்ல, அதாவது அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஜியாங்கை யூஸ் பண்ணி பழிவாங்க நினச்சோல்ல, அந்த பிளானை விட்டு நான் வெளியில் வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஷென்சாங்கிட்ட சொல்லுவான். ஷென்சாங்கும் அதுக்கு வந்து ஏன் திடீர் முடிவு எல்லாம் ஜியாங்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்னோட பழைய ஃப்ரெண்டு, அவன் வந்து எனக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டான், அதுவும் இல்லாமல் என் உயிரை வேற காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்புறம் தான் வந்து நேற்று நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, ஆனால் க்ரௌன் பிரின்ஸ் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஷென்சாங்கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். ஷென்சாங் அதுக்கு அது உங்களுக்கே தெரியுமே அவர் வரமாட்டார், அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆமாம் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஷென்சாங் வந்து அப்போ நைட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஜியாங் கூட தான் இருந்தீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் ஜியாங் கூட தான் இருக்கேன், உனக்கு தான் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ தான் வந்து ஜியாங் கூட இருக்கிறது பரவாயில்ல, ஆனால் அவனை டக்குன்னு நம்பிடாதீங்கன்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறான்னா, நான் அன்றைக்கி வந்து அவனோட உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணேன், அதில் வந்து அந்த ரெட் ஷேடோ காடோட டேட்டூ எதுவுமே இல்லை, அதனால் அவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பில்லை, அதுவும் இல்லாமல் க்ரௌன் பிரின்ஸை கொலை பண்ணுற வந்தது வந்து அவனாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஷென்சாங் வந்து எப்போ நீங்கள் அவனோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஒரு டெம்பிளோட மாங்கை பார்க்குறதுக்காக போகிறாரு. எதுக்கு பார்க்க போகிறாருன்னா வந்து ஆக்சுவலாக நம்ம ஜியாங்கோட தம்பி ஹாயின்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனை வந்து ஒரு மாங்க்கு தான் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாரு. அதனால் அவன் சர்நேம் எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் வந்து அவன் அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து போயிருக்கான். அதனால வந்து இப்போ அவனோட பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் இவனோட பிக்சர் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ்ட்ட எப்படியோ இருந்திருக்கு. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா வந்து அந்த மாங்க் கிட்ட வந்து அந்த பிக்சரை காமிச்சு, இவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து அந்த மாங்க் கிட்ட சொல்லுவார். அதுக்கு அந்த மாங்க் வந்து உன்னோட விதி வந்து மாற்ற முடியாது யாராலையும், நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த மாங்கை பார்த்துட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் கூவை வந்து பார்க்க வருவார். எதுக்காக பார்க்க வர்றாருன்னா, நம்ம ஜியாங்கோட தம்பியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்போ தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட்ட ஒரு டுவான் ஃபேமிலியில் இருக்க ஒரு பையனை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எனக்கு வந்து அந்த பையனை கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட்ட கேட்பான். பிரைம் மினிஸ்டர் கூ வந்து எப்போ பாரு நீங்கள் ஏன் டுவான் ஃபேமிலி வச்சு சொல்லி என்னை மிரட்டிகிட்ருக்கீங்க, பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்பான். என்ன நடந்ததுன்னு தெரில, பிரைம் மினிஸ்டர் கூக்கும் டுவான் ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில. அப்போ தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கூ என்ன சொல்லுவான்னா வந்து, நீ ஒருத்தவங்க கூட சுற்றிட்டுருக்கே ஜியாங், அதாவது உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, அவனும் ஒரு டுவான் ஃபேமிலி தான் தெரியும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அந்த டுவான் ஃபேமிலியோட டெத் நடக்கும்போது அவனை வந்து ஒருத்தவங்க காப்பாற்றினாங்க. யார் காப்பாற்றினது தான் வந்து ரெட் ஷேடோ கார்டு. அதனால வந்து அவன் அவங்க கிட்ட தான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கான். ட்ரெயின் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வந்து அவன் உன்கிட்ட வந்து சுற்றிட்டுருக்கான். அதனால நீ எல்லாம் பார்த்து நடந்துக்கோ. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. அதுவும் இல்லாமல் அந்த க்ரௌன் பிரின்ஸை வந்து அட்டாக் பண்ணதும் அன்றைக்கி வந்து அவனாக தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவனை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் கூ வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து மிரட்டிகிட்ருக்கான். அதுக்கு வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா வந்து, இப்படியெல்லாம் ஸ்டோரியெல்லாம் கதை கட்டிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கூ, நான் எதுக்கு கதை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். நான் வந்து உன்னோட ஜியாங்கோட தம்பியை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெடி, ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார். அது என்னென்னா வந்து அந்த கோர்ட்டில் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து கலந்துக்க சொல்லுவார். ஆனால் ஆக்சுவலாக வந்து பாஸ்ட்டில், அதாவது லாஸ்ட் எபிசோடில் வந்து அவர் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ வந்து ஒரு டீலுக்காக வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து கலந்துக்க போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹாயிங்கும் ஷென்சாங்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஹாயிங் என்ன கேட்குறான்னா, அவர் குடிச்சிட்ருக்காரு, நான் அவர் கூட இருக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஷென்சாங் என்ன சொல்கிறான்னா, இல்லை வேணாம், அவர் கூட இருக்கிறதுக்கு இன்னொரு ஆள் ரெடியாக இருக்கார், அதனால நம்ம இப்போ கிளம்பலாம், இந்த மாதிரி நேரத்தில் அவன் தான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜியாங் வந்து கரெக்டாக வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை பார்க்குறதுக்காக வந்துட்டுருப்பான். நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸும் குடிச்சிட்டு புலம்பிகிட்டே இருப்பார். என்ன புலம்புவார்னா வந்து, நான் அந்த கோர்ட்டுக்குள்ளே போக வேணாம்னு தான் இருந்தேன், ஆனால் விதி என்னை என்னெல்லாம் பண்ண சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜியாங் வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஜியாங்கையும் வந்து பார்த்துட்டாரு. வந்தது தான் வந்துட்ட, வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அவரையும் வந்து குடிக்க சொல்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து நிறைய கதையை சொல்கிறாரு. எனக்கு வந்து இம்பீரியல் கோர்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஆனால் வந்து ஒரு கட்டாயத்தினால நான் போக வேண்டியது இருக்குது, இது தப்பாக இருக்குமா ரைட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜியாங் என்ன சொல்லுவான்னா, நீங்களாக இருந்தால் அது வந்து தப்பாக இருக்காது, உங்களுக்கு வந்து ஏதாவது ரீசன் இருந்துச்சுன்னா அது தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து ஆறுதல் படுத்திகிட்ருப்பான்.
அதுக்கப்புறம் நம்ம ஜியாங் என்ன கேட்பான்னா, "நீங்கள் உங்கள் அம்மா நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து, "நான் இப்போ எங்கள் அம்மாக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதா இல்லை என் லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஜியாங் என்ன சொல்லுவான்னா, "உங்களுக்கு அது சாய்ஸ் இருக்குது. எனக்கு அப்படி இல்லை. எங்கள் அப்பா வந்து நிறைய கொலையெல்லாம் தாண்டி வந்திருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவரோட ஃபேமிலியை வந்து மொத்தமாக அழிச்சிட்டாங்க. நான் ஆனால் தப்பிச்சிட்டேன். என்னோட நிலமை வேறு வழியே கிடையாது. நான் இப்படி தான் வாழ்ந்தாகணும். உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. நீங்கள் சூஸ் பண்ணலாம்ல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அதுவும் இல்லாமல் ஒன்று மட்டும் நினச்சிக்கங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு கரெக்டான ரீசன் இருந்தால் நீங்கள் பொய் சொன்னாலோ அது கரெக்டாக இருந்தாலோ தப்பாக இருந்தாலோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து ரீசன் நல்லதாக இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டுருப்பான். சிக்ஸ்த் பிரின்ஸும், "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும்னா, இவனுங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து இங்கேயே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜியாங்கிட்ட வந்து, "நான் உன்னை பார்த்து பொறாமைப்படுறேன்" அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து, "உன்னோட தம்பி வந்து உன் கூட பாசமாக இருப்பான். என்னோட தம்பியை பார்த்தியா என் கூட சேரவே மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு ஜியாங் வந்து, "இல்லை நான் தான் உங்களை பார்த்து பொறாமைப்படணும். நீங்கள் அழாதீங்க. ஏன்னா வந்து உங்களால் உங்கள் தம்பியை வந்து பார்க்க முடியும். ஆனால் என்னால் பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்படியே பேசி வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.